அவரவர்கள் காரியத்தை பார்க்கும்போது மறுநாளைக்கு இந்த கிருஷ்ணரும் அவர் வீட்டில் இருக்கார், மற்ற குழந்தைகளும் அவர் வீட்டில் இருக்கான்னு சொன்னேன். அவன் அம்மா மற்ற குழந்தைகளுடைய அம்மா எல்லாம் கண்டிச்சு, யசோதை சொன்னா உன் பிள்ளைகள் எல்லாம் கண்டிச்சு வை, அவன் வந்து கூப்பிட்றதுனால தானே இவன் வரான். இந்த பஞ்சாயத்தெல்லாம் கிராமத்தில் உண்டு அந்த காலத்தில். இன்னைக்கு அதெல்லாம் விடுறதே கிடையாது நம்ம குழந்தையில. இப்படி பேசி பேசி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை வந்துடும் பெரிச்சா, பெரியவாளுக்குள்ளேயே. அதனால பெரியவா சண்டையில இதுல என்ன வயத்திரச்சல்னா, குடுமி பிடி சண்டையா போட்டுப்பா ரெண்டு பேரும். இவா பாட்டுக்கு சண்டை போட்டுருப்பா, பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பான். அதனாலதான் பெரியவா சண்டையில குழந்தைகள் சம்பந்த பையன் படக்கூடாதும்பா அந்த காலத்துல. இவர் பாட்டுக்கு தனியா விளையாடின்னு இருக்க, பசங்கள்லாம் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க, சாவி எல்லாம் பூட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு கிருஷ்ணன் வந்தான்னா பேசாம இருக்கணும். அவன்கிட்ட இந்த சாவி இருக்குன்னு சொன்ன வெளி வச்சுருவோம் அப்படின்னா மிரட்டிட்டு அவ பேட்டான். கிருஷ்ணர் வர ஒரு 8:30 மணிக்கு. இவாளுடைய வியாபார டைம் என்னன்னா ஒரு 7 மணிக்கு போனான்னா 11 மணிக்கு வந்துடுவா. தயிர் மோர் வியாபாரம் பண்றவாளை பார்த்தா தெரியும் அந்த காலத்துல. காலத்தால தான் வியாபாரத்துக்கு வருவா, ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துடுவா திரும்பி. அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி ஆகணும். பசங்கள்லாம் வாசல்ல உட்காந்துருக்கானா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம நேரம் நடந்து போனார். ஒரு வீடாச்சு, 2 வீடாச்சு, 3 வீடாச்சு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா, தன்னோட கிருஷ்ணர் பேசல அப்படின்னு வருத்தம். இந்த பக்கம் அந்த பக்கம் வரிசையா உட்காந்துருக்கா. 2 பக்கமும் பார்க்காம போறான் பகவான். இவன் சொல்றான், அவனை காமிச்சு ஏன் பேசல அப்படின்னா. கிருஷ்ணர் ஏன் தெரியலடான்னா. 2 வீடாச்சு, 3 வீடாச்சு. கிருஷ்ணரை பார்த்து ஒரு பையன் சொன்னா, சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் அப்படி திரும்பி பார்த்தா, என்ன சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன், எங்க அம்மா சாவி வச்சிருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். உங்க அம்மா சாவி வச்சிருக்காள, என்ன சாவி, இந்த வீட்டு சாவி. அட அசடே, நீ பொடி பயல்டா, சின்ன குழந்தை, நீ உன்னை நம்பில சாவி கொடுப்பாளா? இதோ பார், எங்கள் அம்மா எனக்கு சாவி கொடுத்துருக்கா பாருன்னு இந்த இடுப்பில் தொங்க விட்டுருக்காரு பாருங்க, யூஸ்லெஸ் கீ, அதை காமிக்கிறார், இதை கொடுத்துருக்காரு. அப்போ அவனுக்கு ரோஷம் வருமா வராது? எங்கள் அம்மாவும் வச்சுருக்கா சாவி, எங்கே காமி ஏந்துன்னா அந்த இரவாணத்தில் இருக்குன்னா, அங்கே இல்லைன்னா எடுத்து காமிச்சான். சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்னா, இது இந்த வாசலுக்கு உள்ள கீ இல்லை, இது வேற கீ. அது இல்லை, இதை வச்சு தான் பூட்டி நான் பார்த்தேன்னா. இதுக்குள்ளே பேசிட்டே கிட்டக்க வந்துட்டார். அந்த கதவை திறந்தா பட்டுன்னு அவனை உள்ளே தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டார். சாத்தினா அது அந்த ரேழின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை, இருட்டா இருக்கு. பட்டு 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 பட்டுன்னு 4 அடி வச்சார் அவனை. இப்ப எதுக்கு அடிக்கிற கிருஷ்ணான்னு தானே அவன் கேட்கணும். அதுதான் அந்த அடியும் அவனும் பேசணும், நாமும் அவனும் பேசக்கூடாது. அவன் சொன்னான், 4 அடி அடிச்ச உடனே சொல்லல எங்க அம்மாட்ட சொல்லலன்னா. அதுக்குதான் அடியே. எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கு தெரியும், நமக்கு வேணா தெரியாம இருந்த. போலீஸ்காரா பிடிச்சிட்டு போனோடனே சாத்துவா, நம்ம கூட நினைப்போம் இப்படி அடிக்கிறாளேன்னு. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கேஸை சொல்லுவான். அவன் எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கு தெரியும். சொல்லலைன்னா உள்ள போய் எல்லா தயிர் பால் வெண்ணெல்லாம் திருடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சட்டியெல்லாம் போட்டு உடைச்சிட்டு பழையபடி கதவை பூட்டி சாவியை வீணை வச்சு வாசலை உட்காந்தா பகவான் கிளம்பி போயிட்டார். ஒரு 11 மணிக்கு இந்த யசோதை வர, கதவெல்லாம் பூட்டினபடியே இருக்கு, சாவி அப்படியே இருக்கு. இந்த வாசலில் இவன் பிரதிஷ்டை பண்ண பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். ஒன்றும் அசையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சமத்தா இன்னைக்கு போச்சுன்னு நினச்சிட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு குருட்சேத்திரமே சண்டை போட்ட மாதிரி எல்லா சட்டியும் உடஞ்சு கிடக்கு. என்னடா நடந்தது, யாரா வந்தா, நீ கிருஷ்ணன் வந்தானா, நீ கதவை திறந்து விட்டியா? இல்லையே, தெரியாதே அப்படிங்கிறான். இப்படி இப்போ ஒரு கேள்வி வரும். நேற்றைய தினம் சொன்னாரோனோ, எங்க அப்பா அம்மா மேல பிராமிஸா சொல்றேன், நான் இனிமே திருட மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டு இப்ப திருடலாமான்னு இந்த பேச்சுல கவனிக்கணும். அதுதான்
பொடி வச்சு பேசுறதுன்னு உண்டு. ஒரு வார்த்தையை அப்படி சுத்த விட்டுருவா. இந்த இந்த பத்திரங்கள்லாம் எழுதுறதே ஒரு சுழிப்பான். நமக்கு என்னன்னு புரியாதது. அவர்கிட்ட காமிச்சாதான், வக்கீல்த்தையோ அல்லது அந்த பத்திரம் எழுதுகிற வார்த்தையோ காமிச்சாதான் இது என்ன அர்த்தம்னே நமக்கு புரியும். எல்லாம் சரி சரின்னு கழித்து போட்டோம்னா இப்போ ஒத்த சொத்தும் போயிடும். அது மாதிரி இவர் என்ன பண்ணார், எங்கள் அப்பா அம்மா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் இனிமே திருடல்லேன்னு சொல்லலை, இம்மாதிரி திருடல்லேன்னு. சபே பிதிருபியாம் இதம் ஊர்துவம் ஏவம்னா, இம்மாதிரின்னா நான் திருடுறது, நீங்கள் என்னை பிடிக்கிறது, ஒன்று எங்கள் அம்மா வயசுன்னு வர்றது, நடு ரோட்டில் நிறுத்தி வைக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கள் அம்மா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இந்த பேச்சே கிடையாது. இனிமே நான் திருடினா நான் எப்போ வந்தேன், எப்படி திருடினேன், எப்படி போனேங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படின்னா, சில நாள் ஒரே காரியம் தொடர்ந்து செஞ்சால் அலுப்பு வருமா? அந்த கோபிகைகள்லாம் தயிர் பால் வெண்ணெய் விற்க போகும்போது வாசலில் நின்றுண்டு, போகிற பாதையில் நின்றுண்டு பகவான் இப்படி வழியை மறைப்பான். என்னடா கிருஷ்ணா, இப்போ இருக்குடா வழியை மறைக்கிற, வெண்ணெய் கொடு. பிரதி நவநவநீதம். எவ்வளோ ஒரு ஒரு அனுபவிச்சு நம்ம நாராயண பட்டத்திரி சொல்றாரு தெரியுமோ, மகாபாவுக்கு வர்றார். அந்த பாகவதத்தை ஒப்பிச்சா போறாரு, மனசுல வாங்கிக்கணும். நவநீதம்னாலே வெண்ணதான். நவநீதம்னா வெண்ணதான். நவநவநீதம்ங்கிறார், புது வெண்ணெய்ங்கிறார். இந்த வெண்ணெய் நாம சாப்பிட்ற பதார்த்தம் எதுவுமே இப்போ புதுசு கிடையாது. பாலே எடுத்துன்னு எல்லாம் 3 நாள் முன்னாடி கறந்த பால். இது இந்த கறந்த உடனே இந்த சூட்டோட பால் யாராவது குடிச்சிருக்கல? அந்த சூடு என்னன்னு தெரியுமா இருக்கிறது? காய்ச்சவே வேண்டாம், கறந்த சூட்டோட குடிக்கிறதும்பா. கண்ணுக்கெல்லாம் கூட மருந்துக்கு எடுத்துப்பா, அதை யூஸ் பண்ணுவா. அது மாதிரி கார்த்தால நேற்றுக்கு உரகூத்தினத்தை கார்த்தால கடைஞ்சி அந்த வெண்ணெயை எடுத்து அதை நெய் காய்ச்சுவா 9 மணிக்கு. தெருவே மணக்கும், தெருவே மணக்கும். அன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெய்க்கு நவநவநீதம்னு பேரு. அன்னைக்கு கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அன்னைக்கு காய்ச்சிற நெய்க்கு சர்ப்பின்னு பேர். சாதாரணமாக ஏற்கனவே காய்ச்சிலாம் வச்சிருந்தா அதுக்கு ஆஜ்யம்னு பேர். இதெல்லாம் யாகத்தில் உள்ள பிரயோகம். அது ஆஜ்யம் வேற, சர்ப்பி வேற. ஆஜ்யம்னா சாதாரண நெய், என்னைக்கோ நெய்யா பண்ணினது. கிருத்தம்னாலும் சாதாரண நெய், பழசான நெய். யாகத்தில் ஒரு யாகத்துக்கு உபயோகம் உண்டு. அது என்ன உபயோகம்னா சர்ப்பி. அன்னைக்கு கார்த்தால எடுத்து கடைஞ்சி அந்த நெய்யை எடுத்து கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு சொல்லுவா. அது மாதிரி கோபிதா கோபிகா தத்தமிச்சன்னு கலபதமுபகாயன்னு கோமலம் குவாபி நிருத்யன்னு சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பி. இவர் பிராமணரோனோ, அதனால யாக சம்பந்தம்லாம் இவருக்கு தெரியும். அதனால அதையும் சொல்றார், சர்ப்பிங்கிறார். அந்த நெய் அன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெயில காய்ச்சப்பட்ட நெய்க்கு சர்ப்பின்னு பேரு. இது ரொம்ப பிடிக்குமா பகவான், குடு அப்படின்னா. நான் வெண்ணெய் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணு, நாக்கால மூக்கு தொடு பார்ப்போம், காதை மட்டும் ஆட்டு பார்ப்போம். யானை மாதிரி காதாட்டு, குதிச்சு குதிச்சு தவ தவ மாதவ ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணம் சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. நாராயண தீர்த்தரோட தரங்கம். நீ குதிச்சு குதிச்சு ஓடு பார்ப்போம் அப்படின்னா குதிச்சு ஓடுவா. காதை ஆட்டு அப்படின்னா இப்ப நம்ம இப்படிதானே ஆட்ட முடியும்? தொடாம ஆட்டுவார் பகவான். தொடாம காதை மட்டும் ஆட்டி காமிப்பார். என்னமோ புருவத்தை அமைச்சதுக்கு கேரளா முழுக்க அமக்கலப்பட்டதே ஒரு பாட்டுக்கு யாரோத்தி புருவத்தை மட்டும் அசைச்சு காமிச்சான்னு. இந்த காதை ஆட்டி காமிப்பன் பகவான். நாக்கால மூக்க தொடுவர். இதெல்லாம் பகவான் பண்ற ஒரு விளையாட்டு. நீ டான்ஸ் ஆடு பார்ப்போம் அப்படின்னா, டான்ஸ் ஆடினா உனக்கு வெண்ணெய் தரேன். உடனே பகவான் சொல்லுவார், நீ எவ்வளோ வெண்ணெய் தர போற சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடு. ஏன் 1 மணி நேரம் ஆட விட்டுட்டு இத்தினோண்டு வெண்ணெயை கொடுத்து போயிட்டுவான்னு? எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ ஃப்ராடு இருக்கணும். ஒரு பாட்டி வாத்தியாரை கூப்பிட்டு அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும்னா கிராமத்தில், அந்த காலம், இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா சோமவாரம் அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும்னா
அது ஒரு சாதுவாத்தியார் போல இருக்குது. அவர் பாட்டுக்கு காலத்தால் 6 மணிக்கு போய் பூஜை சாமான்லாம் வாங்கின்னு போயிட்டு மங்கு மங்கு மங்குன்னு 1008 பிரதட்சணத்தை பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு கொண்டு வந்து உடச்ச தேங்காய் பிரசாதத்தை கொடுத்தா அந்த பாட்டி 11 ரூபா வச்சு கொடுத்தா. உடனே இவர் சொன்னார், என்ன பாட்டி காலத்தால் 6 மணிக்கு வந்து போனேன்னா இப்போ தான் வர 1008 பிரதட்சணம் பண்ணியிருக்கேன், 11 ரூபா வச்சு கொடுக்குறேலே. அவருக்கே தாங்கல. 11 காலத்தால போயிட்டு நான் 10:30 மணிக்கு தான் வரேன், 11 ரூபா வச்சு கொடுக்குறேலே. அதுக்கு அந்த பாட்டி கேட்டா, எத்தனை பிரதட்சணம் பண்ணினேன்னு கேட்டா. 1008 பிரதட்சணம் பண்ணேன். உங்களை யார் 1008 பிரதட்சணம் பண்ண சொன்னா? எனக்கு தேவை 12 பிரதட்சணம் தான், வேணும்னா சுத்த பிரிச்சுக்கோங்கன்னாவ. இப்படிலாம் சுத்த விட்டு பேசுறது. சுத்த பிரதட்சிக்கோன்னா திருப்பி இப்படி சுத்துங்கிறாவ. இப்படி இப்படி சுத்தினத்தை இப்படி சுத்துங்கிறா. எத்தனை ஒரு குதர்க்கமான உலகம்ங்கிறதுக்கு சொல்ல வர. உட்காந்து யோசனை பண்ணி இந்த கிரிமினலாக வேலை செய்யறதுக்கெல்லாம் அப்படி உண்டு. பேச்சிலேயே சுத்த விட்டுருவான் நம்மளை. அது மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத்தினோண்டு வெண்ணெயை கொடுத்து கேட்டுவாடினா, நீ என்ன வெண்ணெய் கொடுக்க போதேன்னு சொல்லு, அதுக்கு தந்தாமா. ஆனால் அதில் ஒரு நேர்மை. என்ன நேர்மைன்னா, ரகவாரியா டான்ஸு. எலுமிச்சமழை அளவுன்னா அதுக்கு ஒரு டான்ஸு, நார்த்தங்கான்னா அதுக்கு ஒரு டான்ஸு, உரிச்ச தேங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு, உரிக்காத தேங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு. ஆனால் அவரவர்கள்ட்ட வெண்ணெயை வாங்கிட்டு அவரவர்களுக்கு செப்பரேட்டாக டான்ஸு. ஏன்னா அதில் ஒரு தப்பு நடக்கும். இந்த கோவிலில் போய் அஷ்டோத்திரம் படுறேன்னு 10 பேர் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வருவா. வரிசையாக பட்டரை என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு அர்ச்சனையை வந்துட்டு போயிடுவார். தனித்தனியாக தானே அஷ்டோத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறது. அது மாதிரி இல்லாமல் இந்த தனித்தனியாக டான்ஸு இதை பண்ண உடனே ஒரு கோபிகைக்கு காலில் இப்படி பண்ணி இப்படி பண்ணும்போது அந்த காலில் வந்து வைகுண்ட ரூப தரிசனம். அந்த கோபிகை பார்க்கறா. அவளுக்கு ஏன் அந்த தரிசனம் கொடுத்தான் பகவான்னா, அவள் நிஷ்காமிய பக்தி. மற்றவர்கள்லாம் வேலையை வாங்கிட்டு வெண்ணெய் கொடுப்பா, அவள் வேலை வாங்க மாட்டாள். வெண்ணெயை கொடுப்பா, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் கேட்பான். நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, நிறையா எல்லாரும் பாடு பாடுலாம் சொல்லி நீ உட்காந்து நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த வெண்ணெயை சாப்பிடு, நான் பார்க்குறேன்னு சொல்ல. ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. ஒன்று வேணும்னு பகவான்கிட்ட ஒன்று நாம் போனோம்னா கேட்குறத கொடுத்துட்டு பகவான் விட்டுருவார். இது மாதிரி நாம் பாவத்தோடு இருக்கும்போது பகவானுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று வீடும் வேண்டாம். சேக்கிழார் சொல்றார் பெரிய புராணத்துல, அடியார்களுடைய பக்தி எப்பேற்பட்டது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. கோவிலுக்கு போறது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, பகவானை பாடுறது, பகவானை தரிசனம் பண்றது, இதுதான் அவளுக்கு. என்ன வேணும்னு கேட்டா வீடும் வேண்டாம், ஐகிகம் வேண்டாம். ஐகிகம்னா இந்த லோகத்துல எனக்கு புள்ள வேணும், குட்டி வேணும், கல்யாணம் ஆகணும், வீடு வேணும், வேலை வேணும், ஆரோக்கியம் வேணும், வேண்டாம். இதெல்லாம் வேண்டாமா? மோட்சம் வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம். நலுக்கே முக்தி தன சம்பதா संत संग देखा सदा हेंचिदान देखा देवा तुझा विसरन आवा. துக்காராம் சொல்றார், மோட்சமும் வேண்டாம், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. எனக்கு இப்படி பார்த்தா போ, துஜா விசரண, உன்னை எப்போதும் மறக்காத நிலை வேணும், உன்னை அனுபவிக்கணும். மறக்காத நிலை மட்டும் இல்லை, இப்படி பார்த்து இந்த அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றுனை காணாதே. அந்த ஆழ்வார் பார்த்த அரங்கன் எங்க, நாம பார்க்கிற எங்க, பார்வைங்க. அரங்கன் அதே அரங்கன் தான். அவ என்ன தவி, நீ மாதிரி என்ன உள்ள விட மாட்டேன், போக மாட்டேன், கூட்டம் கூட்டம்னா சொல்லியிருப்பா. அப்படியே இல்லை. அப்படி இருக்கிற தேவையா அந்த பெருமாளை பார்த்து அப்படி திரவிச்சு போனான்னு சொன்னா அப்படிதான் இருக்காரு பெருமாள். அது ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே ஆச்சாரியால் சொல்றார். பாரத தேசம் முழுக்க சுத்தின ஆதிசங்கரர் நான் ஸ்ரீரங்கத்துல வசிக்கணுங்கிறார். எனக்கு மனசுல அதான் ஆசை அப்படிங்கிறார். அப்படி பகவானை பார்க்கணும், அப்படி பார்த்து அனுபவிச்சால் அவள் இப்படி பகவானுக்கு
விளையாடிட்டே இருக்கிறதவே இந்த பசங்களோட விளையாடி இருக்கிறதே ஏகதா கிரீடமா நாஸ்தே ரமாத்ய கோபதாரகாஹ கிருஷ்ணோ அமிர்தம் பக்ஷிதவானி இதி மாத்ரேன்யவேதயன் சாகிருஹீத்வா கரே புத்ரம் உபாலப்ய ஹிதைஷினி யசோதாபய சம்பிராந்தா பிரேக்ஷணாக்ஷமபாஷதா. இந்த பசங்களோட விளையாடி இருக்கிறதே கட்சி பிரதி கட்சி வந்துருக்கு. இந்த குழந்தைகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை உண்டு. சில குழந்தைகள் எல்லாரோடையும் ஒத்து போகும், சில குழந்தை எல்லாரோடையும் ஒத்து போகாது. சில குழந்தைகள் வேலை செய்யும், சில குழந்தைகள் வேலை வாங்கும், டாமினேஷன் பண்ணும். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. நடுநிலையா இருக்கும் சில குழந்தைகள், ரெண்டு பக்கமும் சேராது. சில குழந்தைகள் உள்ளுக்குள்ள கலப்பு விட்டுட்டு பேசாம இருக்கும். எல்லா சுபாவமும் இருக்கும். குழந்தைகள் விளையாடுறதையே பார்த்தா தெரியும். பலராமர் கிருஷ்ணன் இவா ரெண்டு பேர் எப்போதும் கிருஷ்ணனோடையும் பலராமனோடையும் இருக்கிற குழந்தைகள் தான். அன்னைக்கு ஏதோ ஒரு சண்டையில எல்லாரும் பலராமன் பக்கம் சேர்ந்துட்டான். கிருஷ்ணனோட டூன்ட்டா, உன்னோட காய், நாங்கெல்லாம் பேச மாட்டோம், நீ சாரி சொல்லணும், சொன்னாதான் உன்னை விளையாட்டில் சேர்த்து. இது மாதிரி இந்த குழந்தையில பார்த்தா தான் தெரியும். அவன்லாம் விளையாடிட்டு இருப்பான், இப்படி பார்த்துட்டே இருப்பான். முதல்ல முடியாதும்மா, அப்புறம் பார்ப்பான், அப்புறம் கிட்டக்கு போய் சாரிடா என்னையும் சேர்த்துக்கோடா அப்படிம்மா, நீ பந்த பொதுக்கி போடு, முதல்லலாம் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன்பா. இப்படிலாம் அந்த இது எல்லாமே உண்டு விளையாட்டில். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் உண்டு. சாரிங்கிற பேச்சே கிடையாது. தப்பு பண்ணாதானே சாரி சொல்றது. அது என்ன சாரி போடவே எனக்கே புரியல. அது என்ன வார்த்தைன்னு தப்புன்னு எதை நினைக்கிறான்னு புரியல. அவரவர்களுக்கு உள்ளதான அந்த ஸ்தானம், அவரவர்களுக்கு உள்ளதான அந்த கைடன்ஸ் பண்ற உரிமை. சில வார்த்தைகள் வேணா பழக்க வழக்கத்தினால கொச்சையா மாறி இருக்கலாமே தவிர அந்த அந்த வாழ்வியல் முறையில அந்த ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இது அது அப்படிதான் கொடுப்பா. எங்க அப்பா சொல்லாம யார் சொல்லுவா என்னன்னு கேட்கிறார் ராமன். இது காட்டுக்கு போகக்கூடாது, போகணும்னு சொல்றதுக்கு உங்க அப்பா கொஞ்சம் யோஜனை பண்றார் அப்படின்னு உடனே இது என்னமா பேச்சு இது? எங்க அப்பா சொல்றதுக்கு, எங்கிட்ட சொல்றதுக்கு என்னத்துக்கு பயப்படணும்? எங்க அப்பா சொன்னதை கேட்கறதுக்கு தானே. நான் 60,000 வருஷம் யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணி அசுமேதம் பண்ணி தவம் இருந்து ஒரு குழந்தை பிறக்குமான்னு தவிச்சு ஒரு குழந்தைய பெத்துக்கிறது பார்த்து பயப்படுறதுக்கான்னு கேட்டான். ஒரு குழந்தைய பார்த்து பயப்படுறதுக்கா, குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறதுக்கா? அதனால எங்க அப்பா சொன்னான்னு இல்லை, எங்க அப்பா சொன்னான்னு ரோட்ல போறவன் சொன்னா கூட நான் செய்வேம்மா அப்படிங்கிறார். அது மாதிரி உள்ள வாழ்க்கை உரிமையோட செய்யலாம். தேவையில்லாமல்லாம் சாரிகிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டார். இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணா, கோலி குண்டு, பம்பரம், கிட்டி புல்லு, இதான விளையாட்டு அந்த காலத்துல. இதுல எல்லாம் அதை சேர்த்துக்கல. அவர் ஒன்றும் கவலையே படலை. அவரே என்ன பண்ணினார், கிட்டி புல்லு வச்சு அவரே அடிப்பார். அங்கேருந்து பேர் புல்ல போடுவார், இங்கேருந்து அடிப்பார், இவரே இங்கேருந்து கோலி அடிச்சுப்பார். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருக்கு. ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் இல்லாத சமயத்துல இந்த சீட் கட்டு விளையாட்டு இருக்கு பத்தியில, ஆள் கிடைக்கலன்னா அவனே போட்டுன்னு விளையாடுவான். பாதி விளையாடுகிட்டே இருக்கிறது அப்ப எடுத்தேம்மா, என்ன போயிடுத்து, பைத்தியம் தான் பிடிச்சி கொடுத்தா, அவனே தான் போட்டுக்கிறான், அவனே தான் விளையாடுறான். அது மாதிரி தானாவே வேற ஆள் கிடைக்கலன்னா தானாவே விளையாடுறா. அது மாதிரி அவரா விளையாடிட்டு இருக்க பசங்களுக்கு தாங்கல்ல. இவனை ஒதுக்கி வச்சா இவன் சாரி சொல்லுவான்னா திருப்பி அவனே விளையாடிட்டு இருக்கானா, இவனுக்கு வேற பண்ணணும்னு நேர யசோதாட்ட போயிட்டான். கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டான்ட்டான். கிருஷ்ணோமிருத்தம் பக்ஷித்தவான்னு இதி மாத்ரேன்யவேதயன்னு. கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டுட்டார் அப்படின்னு போய் சொன்னானோ, நிஜம் சொன்னானோ. உடனே அவ ஓடி வந்தா, அங்கேருந்து ஓடி வந்து சாகிருஹீத்வா கரே புத்திரம் வந்த உடனே கைய ரெண்டையும் இப்படி பிடிச்சுன்னுட்டா. தின்னையாடா, மண்ணை தின்னையா நீ அப்படின்னு. உடனே பகவான் நகம் பக்ஷிதவா நம்ப, நான் சாப்பிடலையே. சாப்பிட்றதுன்னா வெளியில உள்ள பதார்த்தம் தனியா ஒன்று இருக்கு, அதை எடுத்து வாயில போட்டுக்கிறது, அதுக்கு தானே சாப்பிட்றதுன்னு பேரு. அப்படி இல்லையேன்னு அர்த்தம். எல்லாம் எங்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம். என்னை தவிர தனியா ஒன்று பதார்த்தம் உண்டாய். அதனால நான் ஒன்றும் சாப்பிடலையே.
இவாள்லாம் சொல்கிறாளே, இந்த பாலகர்கள்லாம் சொல்கிறாளே நீமா சாப்பிட்டேன் சர்வே மித்யாபிசம்சினாக, அவெல்லாம் பொடிப்பசமா பொடிப்பயமா, அவெல்லாம் பொய் சொல்கிறான். அக்ரஜோ பிரவீத், உங்கள் அண்ணாவும் சொல்கிறாரு. இந்த கிருஷ்ண அவதாரத்தை பொறுத்த பிறந்தும் அண்ணாவை கைக்கு அமைச்சுட்டா பேசாமல் இருந்துருவார், அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ராமாவதாரத்தில் லட்சுமண சுவாமியோன்னு அடுத்த அவதாரத்தில் நீ செஞ்சதுக்கெல்லாம் பதில் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க பகவான். அதனால வாயே திறக்க மாட்டார், எதிர்த்து பேசவே மாட்டார். ஒன்னா சொல்றானே, அம்மா நான் சாப்பிடல, நான் உங்ககிட்ட பால் குடிச்சது மட்டும்தான், நான் மண்ணை சாப்பிட்டேன்னு உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீ வாயை திறந்து பாரு, நீ வாயை திறந்து காமி. ஆண் அப்படி இல்லை, கையை வச்சு நன்னா திறந்து காமி. அம்மா நான் கையை வைக்க போனேன்னா அதுக்குள்ள ஒரு பைய சொல்லுவான், தொடச்சுட்டான் மண்ணெல்லாம் தொடச்சுட்டான், ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவான். அதனால நீனே கையை வச்சு பாரு அப்படின்னு உடனே அப்படி கையை வச்சு பார்க்கற உள்ள என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சர்வலோகமும் தெரியும். 7-14 உலகம். கிம் ஸ்வப்ன ஏ தத்து உத தேவமாயா கிம்வா மதியோபத புத்தி யோகா, எல்லாம் அண்ட சராச்சரங்கள், நதிகள், மலைகள், அதுல ஒரு பிருந்தாவனம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோதை, அதுல ஒரு கிருஷ்ணர், அதுல ஒரு வாயை திறக்கிறது, இப்படி போயிட்டே இருக்கு. ஜூம் பண்ணாமல் அவளுக்கு தலை சுத்தி போயிடுது. அப்புறம் பகவான் தாங்க மாட்டான் அம்மாங்கிறதுனால அதை மயரை சுட்டு வாயை தொடச்சுன்னு அழுதுண்டே வர, நீ மண்ணையும் திங்கக்கூடாதுங்கிற, வெண்ணையும் திங்கக்கூடாதுங்கிற, நான் எதை தின்பேன்னு சொல்லி அது ஒரு வியா சமாதானம் ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறதே வாசல்ல இழந்த பழமுத்துன்னு போனான். கிருணிஹி போப்பலாதீனி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா பலார்த்தி தான்யமாதாய யயௌ சர்வபலப்ரதா. இப்படி வாசல்ல வித்துன்னு போவா. அந்த காலத்துல பார்த்தேன்னா சப்தம் கேட்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சாஸ்திரம் சொல்றது எதை நாம பிடிச்சிக்கிறோமோ அதுவா ஆயிடுவோம். தியானேன்னு ஈஸ்வரான் குணான்னு, பகவானை பிடிச்சிருந்தா பகவான். அதனாலதான் அந்த காலத்துல காலத்தால எழுந்துனத்தேர்ந்து ராத்திரி வரைக்கும் சாமி கும்பிடுறவால சாமின்னு கூப்பிடுவா. ஏன் இப்பயே ஐயப்ப மலைக்கு மாலையை போட்டு போடுறவன சாமின்னு தானே கூப்பிடுறோம், நம்ம பேரை சொல்லி கூப்பிடலையே. இது அதுக்கு மட்டும் இல்லை, வாசல்ல கத்திரிக்காய் ஒருத்தன் வித்துன்னு போனாலும் ஏன் கத்திரிக்காய் வான்னு சொல்லுவா. அவன் பேர் என்ன கத்திரிக்காயா? இதுவாது தேவையில்ல. விளக்கமாறு வித்துன்னு போனான்னு வச்சுக்கோங்க, ஏன் விளக்கமாறின்னு ஜவான்னு கூப்பிடுவா. அவன் பேர் என்ன விளக்கமாறு. சாதாரண நாளில் ஒருத்தனை விளக்கமாறுன்னு கூப்பிட்டு பாருங்க, தோலை உரிச்சிடுவான். அவன் விளக்கமாத்த கையில வச்சிருந்தான்னா அவன் விளக்கமாறுன்னு அவனை கூப்பிடுறது. அது மாதிரி இழந்த பழம் அப்படின்னா சுத்வா சத்வர் அமச்சுதா பலார்த்தி. பகவான் அந்த இழந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். எவன் தெரியுமான்னா யயௌ சர்வ பலப்பிரதா. சப்த சம்ஸ்தேன்னு சொல்லுவாள் ஸ்ரௌத்தத்துல. அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், முக்கியம், ஷோடசி, அதிராத்திரம், அப்தோரியாமம், வாஜபேயம்னு சொல்லக்கூடிய மகாக்கிரத்துக்கள். அதுக்கு மேல யாகங்களே கிடையாது. அப்பேற்பட்ட யாகங்களை ஒருத்தன் செஞ்சான்னா யஜ்ஞோபி விஷ்ணு அப்படின்னு, அது யாரை உபாசிக்கிற மாதிரின்னா பகவானை உபாசிக்கிற மாதிரி. அதனாலதான் யஜ்ஞோ, யஜ்ஞபத்திரி, யஜ்வா, யஜ்ஞாங்கோ, யஜ்ஞவாகனா, யஜ்ஞபர்த், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞ, எத்தனை பதம். அப்படி உள்ள பகவான், அந்த யாகங்களுக்கு பலன் கொடுக்கிற பகவான், 7 உலகத்திலையும் உள்ள 14 உலகத்திலையும் உள்ள மகான்கள் அல்லது சாதுக்கள் அல்லது பக்தர்கள் அல்லது பிரார்த்தனை பண்றவர்களுடைய பிரார்த்தனைக்கு பலனை கொடுக்கக்கூடிய பலதாதாவாக உள்ள பகவான் பழத்தை விரும்பி போனான். பலார்த்தி தானியமாதாய யயௌ சர்வ பலப்பிரதா. அந்த காலத்துல எல்லாம் பணம் கொடுத்து சாமா வாங்கிறதுங்கிறது அப்படி கிடையாது, பண்டமாற்று முறைன்னு சொல்லுவா. நானே சாப்பிட்ருக்கேன். இந்த வேப்பங்காய் இருக்கு பத்தியில, அதோட கொட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து நம்ம கொதிக்க வச்சு காய வச்சா அதை வாங்கறதுக்குன்னு வாசல்ல வருவான். ஐஸ் வண்டிக்காரன் வருவான், ஐஸ் வண்டி வித்துன்னு வருவான். வேப்பங்கொட்டையை கொடுத்தா ஐஸ் கொடுப்பான். அதுக்காகவே மத்தியானம் வெளில வேப்பங்கொட்டையை கொதிக்க வைப்போனாங்கலாம். இந்த ஐஸு காசு கொடுத்து வாங்க விட மாட்டா, சாப்பிட விட மாட்டா. இது அரைப்படி போட்டால் ஒரு ஐஸ் தருவான் அப்படிங்கிறதுக்காக.
அது மாதிரி நெல்லை கொடுத்தா கொடுப்பா. தானியங்கள் அப்படின்னு பண்டமாற்று முறை. அந்த ரீதியில தானியமாதாய தானியங்கள் அறுவடை பண்ணி வீடு முழுக்க போட்டிருக்காள். அதை எடுத்துட்டு வாசலுக்கு போறார். இப்படி தூக்கின்னு போனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவகிட்ட போய் நிற்கிறாள். நின்னா அவளை இவர் கொண்டு போனதெல்லாம் அந்த இடுக்கு வழியா கீழே விழுந்துருச்சு. விரல்ல கையில முழுசா தானியம் இல்லை, ஏதோ 5-6 ஒட்டின்னு இருக்கு. இவருக்கு வெக்கமா இருக்கு. அதனால வாயை திறந்து எனக்கு பழங்குடு அப்படின்னு கேட்டா, நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, அதனால என்ன பண்றார், அவரை பார்க்கிறார், அந்த பழக்கூடையை பார்க்கிறார், இந்த கையை பார்க்கிறார், அவரை பார்க்கிறார். அவ பிரமிச்சு விட்டார். அவ ஒரு கிராத்தகி. கிராத்தகின்னா இன்னைக்கு நம்ம சில வார்த்தைகளை எதுக்கு உபயோகப்படுத்துறோம்னு தெரியாம உபயோகப்படுத்துறோம். அது நல்லதுக்கும் உபயோகப்படுத்துறோம், கெட்டதுக்கும் உபயோகப்படுத்துறோம். வேடுவ ஸ்திரீக்கள்னு அர்த்தம். கிராத்தர்கள்னா வேடர்கள், கிராத்த ஸ்திரீன்னா வேடுகள். அவ காட்டுல பொதுக்கின்னு விற்கிறா. வியாபாரம் தான். அதை தாண்டி வெறுமனை கொடுத்துட மாட்டா. பகவான் கையை பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணுதோ தெரியல, அந்த கூடையில் உள்ள பழத்தெல்லாம் எடுத்து வச்சா இவரோட விளையாடி இருக்கிற பசங்க இருக்கான் பாருங்க, அவன்லாம் கூட நிற்கிறான். அவனுக்கெல்லாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசை. அவன்லாம் கேட்டால் அவன் ஒரு பழம் கூட கொடுக்க மாட்டான் ஃப்ரீயா. அதனால பகவான் என்ன பண்றார், ஏற்கனவே நெல்லை விட்டா மாதிரி இடுக்கு வழியா பழத்தெல்லாம் கீழே விட்டுட்டே இருக்கார். கீழே விழுற பழத்தெல்லாம் சுற்றி இருக்கிற பசங்க பொதுக்கி சாப்பிட்றான். அவ பாட்டுக்கு அள்ளி அள்ளி கையில் வைக்கிறா. பகவான் மூஞ்சியை பார்த்துட்டே அவன் கூடையும் பார்க்கல, கையையும் பார்க்கல, அள்ளி வச்சால். வச்சுட்டு கடைசியில் கையை விட்டா கூடையில் ஒன்றும் இல்லைன்னு உடனே வருத்தமாக போச்சு அவளுக்கு. என்ன வருத்தம்னா, இன்னைக்கு சுமையை பார்க்காம ஒரு 4 கூடை சேர்த்து கொண்டு வந்திருந்தா இந்த குழந்தை கையில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 மிச்சம் இருக்கோ அப்படின்னு அப்படி உள்ள பார்க்கிறார். அது முழுக்க ரத்தனங்களா இருந்தது அப்படின்னு அந்த சரித்திரம் சொன்னார். இன்னொரு சமயம் காலங்காலத்தால பகவான் ஒரு நாளைக்கு தூங்கி ஏந்துன்னு வரான். பகவானுக்கு பசி. அவ அம்மா தயிர் கடைஞ்சுன்னு இருக்காள். ஏகதா கிரகதாசீஷு யசோதா நந்தகேகினி கர்மாந்தரணியுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ததி. மற்றவர்கள்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறவா இருக்கா. அவளெல்லாம் வேலை செய்ய சொல்லிட்டு இதெல்லாம் பத பிரயோகம் தான் அதில் விசேஷமே. நிர்மமந்த ஸ்வயம்னா இவளே தயிர் கடையிறா. தயிர் கடையிறதுக்கு வேலை செய்கிறவாளை விட்டு கடைய சொல்லலாமேன்னா அதில் ஒரு விசேஷம் இருக்கிறதுனால என்னன்னா, 3 விஷயம் வீட்டுக்கு உடைய பெண்கள் தான் செய்யணும், வேலைக்காரா செய்யக்கூடாது. எத்தனை வேலைக்காரா இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றது இந்த 3 காரியம் யார் எஜமானியும் அவ தான் செய்யணும். ஒன்று வாசல்ல ஒரு கை ஜலம் தெளிக்கிறது. கோலம் யார் வேணாலும் போடலாம். ஜலம் தெளிக்கிறது அவ தான் பண்ணணும். 2வது தயிர் கடையிறது இருக்கு பாருங்க, அது அவ தான் பண்ணணும். கணவனுக்கு சாப்பாடு போடுறது அவ கையால தான் போடணும், இன்னொருத்தரை விட்டு போட சொல்லக்கூடாது. இதுல தயிர் கடையிறதுல என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு டியூன், ஒவ்வொரு சப்தம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குமா. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சப்தம். ஏன்னா அவ கடைஞ்சு தானே வந்திருக்கா. அது என்னதான் 8 கை விட்டு எறிஞ்சாலும் கல்யாணமான இடத்துல அந்த பிறந்தாத்து வாசனை போகவே போகாது. அந்த பிரியம் ஓடிண்டே இருக்கும் ஒரு பக்கம். அது மாதிரி இங்க அமக்கலப்படுறது வைகுண்டம்ங்கிறது எப்பேற்பட்ட இடம். அது அந்த தயிர் கடைஞ்ச இடத்த ஞாபகம் வச்சிருந்தா அதுல ஒரு ஆசை. அதனால யாராத்துலயா தயிர் கடைஞ்சா அங்க வந்துருவலாம், உள்ள காலங்காத்தால வருவலாம் மகாலட்சுமி. ஒரு இது மாதிரி, ஒரு ஊர்வலம் மாதிரி வருவா. யாராத்துல வாசல் தெளிச்சு விளக்கேற்றி வச்சிருக்கோ அந்த வாத்துக்குள்ள வரணும்னு அவளுக்கு தோணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் வாசல் தெளிச்சு விளக்கேற்றி வச்சிருவான். ஒரு ஏழை உள்பட. இது என்ன ஒரு சம்ஸ்காரம். ஒரு ஆசிரியர் நான் நினைப்பேன், இது மாதிரி நான் புராணம் பிரவச்சனங்கள் இப்படிலாம் சொல்லிலாம் இந்த விஷயத்தெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ணல. நம்ம பெரியவாளுடைய ஒரு பழக்கத்திலேயே இன்னி பரியந்தம் என்னதான் அட்வான்ஸா அறிவியல் முன்னேற்றம்னு சொன்னாலும், என்னதான் மூட நம்பிக்கைன்னு பிரச்சாரம் பண்ணினாலும்,
என்னதான் நாஸ்திகவாதம்னு பிரச்சாரம் பண்ணினாலும், என்னதான் நாகரீகம்னு பிரச்சாரம் பண்ணினாலும், ஜனங்களுக்கு இதுல உள்ளதான அந்த விசுவாசம் மாறவே இல்லை. முடியாம வேணா விட்டு போறாளே தவிர முடிகிற அன்னைக்கு எல்லாரும் செய்கிறார். இந்த இந்த ஒரு சம்ஸ்காரத்தை நாம திருப்பி ஒரு மக்களை இப்படி இது மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. அதனாலதான் இது பிரேக்காகவும் பார்த்துக்கணும். திரும்பி இது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சம்ஸ்காரத்தை சேர்க்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் நாம படிப்புங்கிறது, படிப்பு என்ன சோத்துக்கா படிப்பு? ஏடா படிப்புங்கிறது ஸ்கூல் போறது மட்டும் படிப்பு கிடையாது. வாழ்க்கையில எல்லாமே படிப்பு தான். காத்தால எழுந்திருக்கிறதும் படிப்பு தான், பூ பறிக்கிறதும் படிப்பு தான். அதெல்லாமே ஒரு படிப்பு தானே வாழ்க்கையில. அது மாதிரி எல்லா விஷயத்தை எடுத்துட்டாலும் படிப்பாகும். அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த கார்த்தால வேலையில தயிர் கடையிற சமயத்துல பகவான் ஓடி வந்து அம்மா பால் அப்படின்னா, அது எப்படி பண்ணினாரு? முதுகா கட்டிட்டு கண்ணத்தோட கண்ணம் தேய்ச்சு எனக்கு பால் பசிக்கிறது. இதை சொல்லும் போது பகவானுக்கு 4 வயசு. 4 வயசு பிறந்து பால் குடிக்கிறது அப்படி இருக்கும். ரத்தத்தை கொடுப்பான். அது நிறைய விஷயம் சொல்லலாம் அதுல. அதனால என்ன ஆகும்னால் 10 குழந்தை பெற்றாலும் ஒவ்வொரு குழந்தையும் அம்மாவை உயிரா நினைக்கும். நீ ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்றுக்கிறா, திரும்பி பார்க்கறது கிடையாது. அந்த பிரேம, இந்த தன் ரத்தத்தை கொடுத்து வளர்க்கிறாலும் அந்த பிரேம. இவன் என்ன பண்ணினா மடியில போட்டுண்டு தயிர் கடைஞ்சா பால் கொடுக்கறதே தயிர் கடைஞ்சுட்டே பால் கொடுத்தா சரியா வருமா? அதுவே ஹிம்சையா இருக்கு. இதுல போராத்துக்கு உள்ள அடுப்புல வச்சிருக்கிற பால் வேற பொங்கரா மாதிரி சத்தம் வந்தது. உடனே கிருஷ்ணனை பிடிங்கி கீழே போட்டுவிட்டு அங்க போயிட்டான். இவருக்கு வந்தது கோபம். உடனே என்ன பண்ணினார்? எழுந்திருந்தார். கடையிற அந்த வெண்ணெய் சட்டி இருக்கு பாருங்க, ஏற்கனவே கடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கா. சொச்சம் பூத்து வந்திருக்கிற வெண்ணெய் எடுத்து அதுல போட்டார். மத்த எடுத்தார். இந்த மோர் சட்டியை ஒரு அடி அடிச்சார். அடிச்ச உடனே உடஞ்சி அந்த ஹால் முழுக்க மோரா எடுத்து அந்த தயிர் தோஞ்ச காலோட இவர் வெளியில போயிட்டார். போய் ஒரு இருட்டுல போய் உட்கார்ந்துட்டு அந்த வெண்ணெயை எடுத்து சட்டியிலேருந்து சாப்பிட்டுட்டே இருக்கார். அப்படின்னு ஒரு அழுகிறது. வெண்ணெய் எடுத்து வாயில வச்சுக்கிறது. இதுல இடுப்புல எல்லாம் நாக்காசு, பூனை, தம்பி தோழன் இதெல்லாம் கட்டியிருக்கா. அந்த நாயை பார்த்து அம்மா வந்தா சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணெயை எடுத்து அது வாயில கொஞ்சம் வைப்பர் கீழே. இவ போயிட்டு வந்து பார்க்கறா, ஒரே க்ஷீராத்தியா இருக்கு. சிரிப்பு வந்தவளுக்கு. அவன் காரியத்தை செய்யலன்னு என்ன கோபம் பார். அதே சமயம் வந்து இது எப்படியே வயசாயிடுச்சு. புரியாத வயசுன்னா கண்டிக்க கூடாது. நம்ம புரியிற வயசுல கண்டிக்க ஆரம்பிக்கிறோம். இது தப்பு இது ரைட்டுன்னு தெரியறதுக்கு. இவனை இன்னைக்கு கண்டிச்சு வச்சாகணும். சாதாரண நாள்ல கண்டிக்க முடியல. ஏன்னா நந்தகோபன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது கண்டிச்சாருன்னா அவங்க ஒரு குச்சியை தூக்கின்னு வந்துடுவான் இவளை அடிக்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு எங்கேயோ வெளியில பேருந்தாவும் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிவிட்டு ஒரு கையில கம்பை வச்சிருந்து இவன் எங்க இருக்கான் அப்படின்னு இவனை தேடிண்டே போனா அந்த மூளை இது வந்து 2 விஷயம் 2 விதமா காமிச்சு கொடுத்தது. தயிர் தோஞ்ச காலோட பேர்க்காரா, அது பார்த்தாலே தெரியாது. இவர் என்னதான் இருட்டுல உட்காந்து வெண்ணெயை சாப்பிட்டாலும் அந்த இருட்டோட இருட்டா இவர் கலைஞ்சு போனாலும் அந்த வெண்ணெய் காமிச்சு கொடுக்கறது. இப்படி அம்மா கிட்டக்க வந்துட்டாள்னு தெரிஞ்சுது, தன்னை காப்பாத்துட்டாள்னு தெரிஞ்சுது. சொச்சம் இருக்கிற வெண்ணெயை எடுத்து வழிச்சு வாயில போட்டு சட்டியை கீழே போட்டா. அதுக்குள்ள அவ இந்தா பயலேன்னா ஓடி போயிட்டான். ஓடி போனா இவர் ஓடுறார், அவர் ஓடுறார், இவர் ஓடுறார், அவர் ஓடுறார். அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடினா சுகாச்சாரியார் சொல்லிகிட்டே இருக்காரா கதை. அவருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துல எமோஷன் ஆயிட்டார். பிடிச்சிட முடியுமான்னு. உன்னால பிடிச்சிட முடியுமா யசோதை? அப்படின்னு சொன்னால் நீ பிடிக்கிற மாதிரி உள்ள நிலையில தான் அவன் இருக்கானா? உபனிஷத்துக்களுக்கே பிடிபடாததான பரவஸ்து அவன், பரவாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதேவே பகவான் என்ன பண்றான்? பேசாம நின்றுட்டான் ஒரு இடத்துல. ஏன்னா அம்மாவுக்கு இறைக்கிறது, மூச்சு இறைக்கிறது சிரமப்படுறான்னு தெரிஞ்சுன்னு தான் பிடிபடணும் அப்படின்னு பிடிபட்டான் பகவான். இதைத்தான் நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரத்துல விஸ்தாரமா சொல்லுவார். அந்த உரல்ல கட்டுப்பட்டான் கட்டுண்ட பெருமாள்.
பிடிச்சி இழுத்து அவனை கட்டல, அவனே வந்து கட்டுப்பட்டான். யானை எப்படி அவன் அதை கட்டுற கயிறை அதுவே எடுத்து கொடுக்கறதோ அது மாதிரி பகவான் கட்டுப்பட்டான், தேவைக்கு கட்டுப்பட்டான். அப்படின்ன உடனே மூர்ச்சையாகி 6 மாசம் மூர்ச்சையில் இருந்தார். அரை பாட்டு பாடிட்டு நம்ம ஆழ்வார் அந்த சொச்சம் வரணும் பாசுரம்ங்கிறதுக்காக அவருக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருந்தார் மதுரகவி ஆழ்வார்னு ஆழ்வார்கள் சரித்திரத்துல பிரசித்தம். இந்த பகவானை பிடிச்சி கட்டின உடனே இந்த சுகாச்சாரியார் சொன்னால், இந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு கிடையாது, இந்திரனுக்கு கிடையாது, சிவபெருமானுக்கு கிடையாது, வேதத்தாலேயே கட்ட முடியல அப்படின்னு. அப்படியே இதை பாட்டா வைக்கிறார் சிவம். பாபநாச சிவன் இருக்கார் பாருங்க. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, கை கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் என்னத்தவம் செய்த யசோதா எங்கும் இறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. என்ன பாக்கியம் பண்ணினேன். பிரம்மா இந்திரன் முதலியவர்கள் எல்லாமே பிரமிச்சு போறா மாதிரி கட்டினால். கட்டிவிட்டு இஞ்சியேன்னு சொல்லிட்டு அவ வேட்டா பகவான் அந்த உரலை உருட்டின்ண்டே வாசலுக்கு வர மருத மரம்னு சொல்லுவா. அது ஒரு வாசல்ல இருக்கு, 2 மரமா இருக்கு. அந்த மரத்தினுடைய இடுக்குல போக உரலை பிடிச்சி மாட்டி நிறுத்து, உரலை பிடிச்சி இழுக்க உரல் வந்து இழுத்த வேகத்துல மரம் 2 முறிஞ்சு விழ அதுலேருந்து 2 பேர் வெளியில வரான். நலகூபரன் மணிகிரீவன் அப்படின்னு பேர். யார் அவன்னா குபேர புத்திரன். பிரம்மாவோட சாபத்தினால அப்படி, நாரதருடைய சாபத்தினால அப்படி இருக்கா. மானசரோவர்னு கைலாசத்துல ஒரு ஏரி, அதனுடைய ஏரி கரையில இவர்கள் மத்தியபானம் பண்ணிட்டு அந்த வழியா வந்த நாரதரை வம்புக்கு இழுக்க. இதெல்லாம் ஒரு சுபாவமே. குடிக்கிறவன் எல்லாருமே அயோக்கியன் இல்லை, அவன் குடிச்சுட்டு என்ன பண்றான்னு இருக்கு. சில பேராட்டு பாட்டு படுத்துட்டு அந்த குடிகாரனை பார்த்து சாமி வணக்கம் நமஸ்காரம்மா, நல்லவன் அர்த்தம். குடிகாரன்னா அவன் நல்லவன் அர்த்தம். சாமி நமஸ்காரம்மா. இன்னும் சில பேர் என்ன முறைக்கிறேம்மா, நம்மளே பார்த்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அவன் குடிச்சுட்டு என்ன பண்றாங்கிறத பொறுத்து தான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது. இவன் போய் நேர நாரதர் மேல விழ, நான் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன், என் மேல வந்து எதுக்குடா விழல, நீ என்ன மரமானு கேட்ட, அறிவு கிடையாதா? எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி, எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானம். உங்க அப்பா குபேரன் பரமேஸ்வரனுடைய பக்கத்துல சாமரம் போடுறார். அந்த திமிரு, பண திமிரு மரமா போனார். 2 பேரையும் மரமா போன உடனே அப்படியே தடுதடுப்புன்னு போய் நடுங்கி காலில் விழ இந்த இதெல்லாம் தெளிஞ்சு போயிடுது, போதையெல்லாம். உடனே அவர் சொன்னார், நான் கொடுத்த சாபந்தான், ஒரு அனுகிரகம் பண்றேன். மரமா போனாலும் எங்கேயோ அமேசான் காட்டுல போய் ஊர் பேர் தெரியாத காட்டு மரமா போக மாட்டேன், பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் வீட்டு வாசல்ல மரமா போவேன். இது வந்து அனுகிரகம். எந்த பிருந்தாவனத்தில் ஒரு பிள்ளாய் பிறவி வேணும் அப்படின்னு மகான்கள்லாம் பிரார்த்திச்சாலோ அந்த பிருந்தாவனத்துல, அதுவும் கோபாலனுடைய வீட்டு வாசல்ல மரமா இருக்கிறது சாதாரண விஷயமா? பகவான் வந்து உங்களை என்னைக்கு தொடரானோ அங்க சாப விமோச்சனம் ஏற்படும்னு சொல்ல, அதே மாதிரியே பகவான் வந்து பிடிச்ச உடனே அந்த சாப விமோச்சனம் ஏற்பட்ட உடனே அவர்கள் பகவானை கூப்பிட்டு பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார்கள். எங்களுக்கு எப்போதும் எங்க கண்கள் எங்க காதுகள் பகவத்குணத்தை கேட்கணும், எங்க வாக்கு பகவன் நாமாவை சொல்லணும், எங்க கைகள் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், எங்க கால்கள் பகவானை க்ஷேத்திரம் பண்ணணும். நம பரம கல்யாண நமஸ்தே சர்வமங்கல அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்தோத்திரத்துல எங்க கண்கள் எப்போதும் ஒன்னையே பார்க்கணும்னு சொல்லல, சாதுக்களை பார்க்கணும். பொதுவா அவயவம் இது எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு பக்தின்னு பேரு. மகான்கள்லாம் எல்லாருமே அதை பத்தி பேசியிருக்கா. சைவத்திலையும் உண்டு, வைஷ்ணவத்திலையும் உண்டு, புராணங்கள்லையும் உண்டு. அம்பரீஷ சரித்திரத்திலேயே அவன்
மன கிருஷ்ணபதாரவிந்தையோகோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரவு ஹரேகேன்னு மனசை பகவத் சரணத்தில் செலவிச்சான், வாக்க பகவன் நாமா சொன்னான், கையை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா, ஸ்ருதி காத பகவத் குணத்தை கேட்டான், இப்படிலாம் சொல்லுவா. இந்த கண்ணை பகவானை பார்த்தான்னு சொல்றத இந்த இடத்துல அவ அப்படி சொல்லல. எங்க கண்ணு மகான்களை பார்க்கணும்னா. ஏன் அப்படின்னா அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு.